கோர்ஸ் நிறைய பேர் ஒரு பர்டிகுலர் ப்ராப்ளம் டவுட்டுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அவங்களுக்காக நான் வந்து அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறேன். இது வந்து எந்த சாப்டர்னா ஜியாமெட்ரி 4th சாப்டர். அதில் எக்ஸசைஸ் 4.4ல் 8th ப்ராப்ளம். ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, என்ன சொல்கிறாங்க, 2 சர்க்கிள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏதோ ஒன்று. இது ஒரு சர்க்கிள்னு வச்சுக்கோமே. இந்த சர்க்கிளினோட ரேடியஸை நான் அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். எக்ஸ்டெண்ட் பண்ணால் எனக்கு இன்னொரு சர்க்கிள் இருக்குது. அந்த சர்க்கிளுக்கு இந்த ரேடியஸ் happens to be a tangent. In the same way, இந்த சர்க்கிள்லேருந்து இந்த சர்க்கிளுக்கு ஒரு டேஞ்சன்ட் போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இது ஒரு சர்க்கிள். இந்த சர்க்கிளோட சென்டர் ஓன்னு வச்சுப்போம். இந்த சர்க்கிளோட டேஞ்சன்ட் இந்த சர்க்கிளோட சென்டர் வந்து O' வச்சுப்போம். They both intersect at P and Q. Okay, these two circles intersect at P and Q. And இந்த சர்க்கிள்லேருந்து Pக்கு போகிற அந்த extension of this radius becomes a tangent to this circle. So extension of this radius becomes a tangent to this circle. Okay, this is what is given. Another thing that is given is radius of this circle, bigger circle, is 4 centimeter, and radius of the smaller circle is 3 centimeter. So இது கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம கிட்ட என்ன கேட்குறாங்க அப்படின்னா, this is what is given and what is asked is length of this chord. இந்த chord வந்து it's a common chord to both the circles. ஸோ இந்த காமன் கார்டோட லென்த் எவ்வளவுங்கிறது தான் கொஷின். ஓகேவா? நம்ம இப்போ ப்ராப்ளம் புரிஞ்சுக்கிட்டோமா? முதல்ல ஃபர்ஸ்ட் திங் என்ன சொல்கிறாங்க, 2 சர்க்கிள் இருக்குது. அந்த 2 சர்க்கிளோட ரேடியஸை எக்ஸ்டெண்ட் பண்ணால் they become tangent to the other circle. இந்த 2 சர்க்கிளும் இன்டர்செக்ட் ஆகுது P and Q. இப்போ இதனோட காமன் கார்டோட லென்த் எவ்வளவுன்னு கேட்குறாங்க. இந்த சர்க்கிளோட ரேடியஸ் 4, இந்த சர்க்கிளோட ரேடியஸ் 3. ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் கிவன் அண்ட் வாட் இஸ் ஆஸ்க்ட். இப்போ இதுல நிறைய ஹிடன் இன்ஃபர்மேஷன் இருக்கு. ஒரு ஹிடன் இன்ஃபர்மேஷன் சொன்னா உங்களுக்கு எல்லாம் ரொம்ப வியப்பா இருக்கும். அது என்னன்னா, ஒரு பாயிண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு லைன் செக்மெண்ட் இருக்கு. இந்த லைன் செக்மெண்ட்டுக்கு நீங்க எப்படி பெர்பெண்டிகுலர் பைசெக்டார் போடுவீங்க? பெர்பெண்டிகுலர் பைசெக்டார் எப்படி தெரியுமா போடுவீங்க? காம்பஸ் வச்சுப்பீங்க. காம்பஸ்லேருந்து இங்கேருந்து இப்படி ஒரு ஆர்க் வரைவீங்க. இங்கேருந்து இப்படி ஒரு ஆர்க் வரைவீங்க. கரெக்டா? இப்படி ஒரு ஆர்க் வரைவீங்க. அதே மாதிரி இங்கேருந்து இப்படி ஒரு ஆர்க் வரைவீங்க. சேர்ந்து இப்படி ஒரு ஆர்க் வரைவீங்க. இந்த சைட்லேருந்து இப்படி ஒரு ஆர்க் வரைவீங்க. அப்புறம் இது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணிங்கன்னா this point becomes the perpendicular bisector. Okay, this point becomes perpendicular bisector of O dash. Okay, so இது வந்து 90 degrees. இப்போ இதுதான் இது அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? O dash சேர்த்தேன்னா this PQ becomes perpendicular bisector of O dash. எப்படி அப்படின்னு கேட்டா, இதையே நான் எக்ஸ்டெண்ட் பண்றேன் பாருங்க. ஓகே, ஆக்சுவலி நம்ம ஒரு ஆர்க் போறோம். திஸ் இஸ் பார்ட் ஆஃப் a circle. ஸோ இந்த சர்க்கிள் தான் இந்த சர்க்கிள், இந்த சர்க்கிள் தான் இந்த சர்க்கிள். ஸோ வாட் ஹேப்பன்ஸ் ஹியர், PQ becomes a perpendicular bisector. That means இந்த angle 90 degrees. ஓகேவா? இப்போ இன்னொரு ஹிடன் இன்ஃபர்மேஷன் இருக்குது. இப்போ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு புரிஞ்சிருச்சுல?
இன்னொரு ஹிடன் இன்ஃபர்மேஷன் இதில் இருக்கு. அது என்ன இன்ஃபர்மேஷன் அப்படின்னா, ஒரு சர்க்கிள் இருக்கு. அந்த சர்க்கிளுக்கு ஒரு டேஞ்சன்ட் இருக்கு. Where that particular tangent touches the circle, அந்த இடத்துலேருந்து ரேடியஸ்க்கு நம்ம ஒரு லைன் வரைஞ்சோம்னா, then the angle that it forms with the radius, the angle that the tangent forms with the radius is 90 degrees. இது இன்னொரு இன்ஃபர்மேஷன். இந்த இன்ஃபர்மேஷன் இங்கே மறைஞ்சிருக்கு. எப்படி மறைஞ்சிருக்கு? இது ஒரு ரேடியஸ், அதுக்கு இது ஒரு டேஞ்சன்ட். ஸோ இந்த ஆங்கிள் 90 degrees. Angle OPO dash is 90 degrees. ஓகேவா? இந்த ரெண்டு இன்ஃபர்மேஷன் வந்து அவங்க டைரெக்டாக கொடுக்கல. இந்த ரெண்டு இன்ஃபர்மேஷனும் அவங்க கொடுத்துருக்கிற ப்ராப்ளமில் ஹிடனாக இருக்குது. ஓகேவா? அதை நம்ம வந்து we have uncovered it now. இப்போ இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணோம். இப்போ நம்மக்கிட்ட ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்ஸ் இருக்குது. ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை வச்சுக்கிட்டோம்னா நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? மோஸ்ட்லி என்ன லென்த்து கண்டுபிடிக்கணும் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வச்சு அப்படின்னா நம்ம என்ன தியரம் யூஸ் பண்ணுவோம்? ஃபோக்ஸ், ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்குது. அந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் ஒரு பர்டிகுலர் லென்த்து கண்டுபிடிக்கணும்னா ஈஸியாக நம்ம சொல்லலாம் பித்தகோரஸ் தியரம் யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ now the problem has come down to using பித்தகோரஸ் தியரம். ஓகேவா? இதில் வந்து ஜாமெட்ரி எங்கே யூஸ் பண்ணோம் அப்படின்னா, இந்த கொடுத்துருக்கிற ப்ராப்ளமில் இருக்கிற ஸ்டேட்மெண்ட்ஸில் ஹிடனாக இருக்கிற இன்ஃபர்மேஷனை அன்கவர் பண்ணுறதுக்கு மட்டும்தான் நம்ம ஜாமெட்ரி யூஸ் பண்ணுறோம். மிச்சபடி we are just going to use பித்தகோரஸ் தியரம். இப்போ இது ஒரு ரைட் ஆங்கிள்னு சொன்னோமா? OPO dash is a right angle. Correct? அதில் hypotenuse is OO dash. O dash O squared is equal to OP squared plus O dash P squared. பித்தகோரஸ் தியரம் இதுதானே? இதில் நமக்கு OO dash squared தெரியாது. ஸோ அதை அப்படியே வச்சுப்போம். OO dash squared OP squared is equal to அவங்க கொடுத்துட்டாங்க 4 squared 4ன்னு கொடுத்துட்டாங்க. OP O dash P 3ன்னு கொடுத்துட்டாங்க. So this becomes 16 plus 9 which is equal to 25. O dash O is equal to O dash O squared is equal to 25. O dash O is equal to 5 centimeters. Okay? O dash O is equal to 5 centimeters. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? O dash O வந்து 5 centimeters அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேவா folks? இப்போ நம்ம O dash O கண்டுபிடிச்சிட்டோம். பட் அவங்க நம்ம கிட்ட கேட்டிருக்கிறது என்னன்னா, இந்த காமன் கார்டு PQவோட லென்த் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. அதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? எகைன் பித்தகோரஸ் தியரம் தான். இப்போ ரெண்டு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்கு. கன்சிடர் two right angle triangles. One is O, இது R னு வச்சுக்கோங்க. This point is R. Okay. OPR and the right angle O dash PR. Okay. So இதில் OP is the hypotenuse and these two sides are adjacent sides. So இப்போ இதில் எப்படி பித்தகோரஸ் தியரம் போடுவோம்? OPRல OP squared. So OP squared is equal to PR squared plus OR squared. Okay. OP squared is equal to PR squared plus OR squared. Now OP squared நமக்கு தெரியும் 4 squared கொடுத்துட்டாங்க. radius OP is the radius of the circle. 4 squared is equal to PR squared தெரியாது. அதை வந்து அது yன்னு வச்சுப்போம். Y squared vertically இருக்கிறதுனால we can take it as y squared
ஓஆர் ஸ்கொயர்டு நமக்கு தெரியாது, அது எக்ஸ் ஸ்கொயர்டு வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ we have got one equation. ஈக்குவேஷன் என்னன்னா இதை அப்படியே இங்கே எழுதிக்கிறேன். 16 is equal to y squared plus x squared. இது ஈக்குவேஷன் நம்பர் 1. ஓகே, now o dash pr அப்படிங்கிற ட்ரையாங்கிளை கன்சிடர் பண்ணோம்னா அந்த o dash p squared is equal to o dash r squared plus pr squared. o dash p squared கொடுத்துட்டாங்க 9, 3 squared 9. o dash r தெரியாது, ஆனால் இது ஓவராலாக o dash 5ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். o dashல இது எக்ஸ்ன்னு வச்சுருக்கோம், மொத்தமாக 5. அப்போது o dash r என்ன 5 minus x. ஓகே, சென்டிமீட்டர்ஸ். ஓகே folks, o dash r வந்து 5 minus x. So 5 minus x the whole squared. pr என்னன்னு எடுத்துருக்கோம், y ன்னு எடுத்துருக்கோம். ஸோ அது y ஸ்கொயர்ட் வருது. இப்போ நமக்கு இன்னொரு ஈக்குவேஷன் கிடைச்சிச்சு. 9 is equal to y squared plus 5 minus x the whole square. Okay, now we have two equations and two unknowns, right? There are two equations and two unknowns. We can solve them to get x and y. இப்போ இதை எப்படி சால்வ் பண்ணுறது? ஈக்குவேஷன் 1 மைனஸ் ஈக்குவேஷன் 2 பண்ணிங்கன்னா 1 மைனஸ் 2 பண்ணிங்கன்னா 7 is equal to y squared cancel ஆகிடும். x squared minus 5 minus x whole squared வரும். x squared உள்ள இருக்கிற x squared விட கேன்சல் ஆகும், எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க. 25 minus 10x plus x squared இருக்கும். இந்த x squared இந்த x squared கேன்சல் ஆகிடும். இது மைனஸ் 23 ஆகும், இது ப்ளஸ் 10x ஆகிடும். minus 25 plus 10x ஆகிடும். 10x is equal to 25 இந்த பக்கம் வந்துச்சுன்னா 7ஓட சேர்ந்துச்சுன்னா 32 ஆகிடும். x is equal to 3.2. ஓகேவா? இப்போ x is equal to 3.2 கிடச்சிருச்சு நமக்கு, அதையும் நமக்கு போட்டுக்கலாம். x is equal to 3.2 சென்டிமீட்டர்ஸ். ஆனால் நம்மளை y 2y கேட்டிருக்காங்க. நம்ம pr yன்னு எடுத்துருக்கோம், நம்ம வந்து pq which is 2r கேட்டிருக்காங்க. அது எவ்வளோன்னு கண்டுபிடிப்போம். இப்போ x நமக்கு 3.2ன்னு கிடச்சிருச்சு. அதை எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 16 is equal to y squared plus 3.2 whole square. y is equal to நீங்கள் போட்டிங்கன்னா 2.4 வரும். ஓகே, y is 2.4, pq is 2y. Right? pq is 2y. So pq is equal to 4.8. Right? இப்போ நாம் போட்டோம்னா ஆன்சர் செக் பண்ணி பார்க்கணும். ஆன்சர் நான் செக் பண்ணி பார்க்கேன். அப்போ ஃபோர்த் சாப்டரில் 8th ப்ராப்ளம் ஆன்சர் 4.6 meters. ஓகே folks, புரிஞ்சுதா? டவுட்ஸ் இருந்ததுன்னா கேளுங்க. தேங்க்யூ.